வணக்கம் நண்பர்களே, ப்ரோ ஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கடந்த வீடியோல சொன்னது போல அடுத்த 30 நாட்கள்ல இந்த செட்டப் மூலமா வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் டெய்லி வீடியோவா அப்லோட் பண்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இன்னைக்கு முதல் நாள் என்னுடைய தன் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இப்போ நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 3 ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் பண்ணிருந்தேன். அதுல வந்து 2 ஒரு லாட் மூலமா ட்ரேட் பண்ணதுனால எனக்கு ஒரு லாட்ல ட்ரேட் பண்ணி ஒன்னு 720 ஒன்னு 735 ப்ராஃபிட் வந்தது. ஒன்னு மட்டும் பாத்தீங்கன்னா 2 லாட்ல நான் ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் 2 லாட்ல தான் முயற்சி பண்ணேன். ஆனா வந்து இருக்கிற 51,000ல மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து ரிஸ்க் ரிவார்ட்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் ஒரு லாட்ல மட்டும்தான் இந்த மாசத்துல நான் ட்ரேட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த மாசத்துல இருந்து இந்த 1 லாட்ல இருந்து 2 லாட்ஸ், ஏன்னா அந்த சக்சஸ் ரேட் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இந்த மாசத்துல உங்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த ஒரு லாட்ன்றது நான் 2 லாட்ல நான் ட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஓவராலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா P&L வந்து 735 காமிக்குது. ஸோ அதில் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போக என்ன அவுட்ஸ்டாண்டிங் வரும்னு உங்களுக்கு தெரியும். என்ன சர்வீஸ் சார்ஜ் போகும், டிமெட் அக்கௌண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் இல்லையா, டாக்ஸ் எல்லாம் போக எவ்வளோ வரும்ன்றது உங்களுக்கு நாளைக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அதுவும் நீங்கள் மணி டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நேற்று 51 சம்திங் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து 51,551 காமிக்குது. அந்த சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் போக இந்த P&L அவைலபிள் பேலன்ஸ் மார்ஜின் எனக்கு காமிக்குது. ஸோ நான் இனிமேல் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு தான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ஒரு சின்னதா அந்த 2 லாட்ல பண்ணதுனால தான் எனக்கு வந்து அந்த லாஸ் வந்தது. பட் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நான் அதே 700 சம்திங் லாஸ் வந்தோடனே நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இனிமே இந்த சின்ன மிஸ்டேக் நான் வந்து அடுத்த 30 நாளுக்கு அடுத்த 29 நாளுக்கு நான் பண்ண மாட்டேன். ஸோ இதை நான் திருத்திக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த நம்ம மாத்திக்கிட்டு வந்தாதான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும்னு நான் நம்புறேன். ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்ம மைண்ட் செட் தான் இதுக்கு வந்து துணை போச்சுன்னா நம்ம அதுல இருந்து என்ன ஏர்ன் பண்ணணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 30 நாள் கழிச்சு தெரியும். ஸோ என்னால கான்ஃபிடண்டா சொல்ல முடியும், அடுத்த 30 நாள் ட்ரேட் கழிச்சு இதோடைய லாஸ் சைஸ் வந்து நான் 2ஆ மாத்த போறேன். ஸோ அப்போ என்னுடைய பேலன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்களே யோசிச்சிங்க. ஸோ இணைந்து ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த சேனல் தொடங்கினேன். பட் இனிஷியலா வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ட்ரேட்ஸ் கொடுத்து காசு கொடுத்து நிறைய லாஸ் நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஸோ யாரையுமே இமிடியேட்டா நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு லூசர் நான் வந்து லாஸ்ல இருந்து தான் நான் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிசிப்ளின் மூலியமா இந்த டிசிப்ளின் நீங்களும் ட்ரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடன் இணைந்து தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் அவங்களுடைய P&L இன்னைக்கு ஈவினிங் அனுப்புறாங்க. பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றதா இல்லை. ஸோ அடுத்தடுத்து வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். பட் இப்போதைக்கு நான் சொன்னது போல என்னுடைய P&L உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சக்சஸ்ஃபுல்லான ஜர்னியை தொடர்றதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சேனல் மூலியமா தான் நானே டிசிப்ளினா இருக்க போறேன். அதுதான் முக்கியம். ஏன்னா டிசிப்ளினா இருக்கிறதுக்கு தான் இந்த சேனலை நான் தொடங்கி இருக்கேன். அது நான் இயர் ஆஃப்டர் நான் கண்டினியூ பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கையோட நான் இந்த ஜர்னியை நான் தொடர போறேன். என் கூட சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் தி டைம் வந்து சேரும். ஸோ இப்படிக்கு உங்கள் ஹரி. நன்றி. வெற்றிவேல் வீரவேல்.